மற்ற கோவிலுக்கும் சித்தர் நம்மளுடைய கோவிலுக்கும் தீட்டு அப்படிங்கிறது ஒன்றே கிடையாது அப்படின்னா. ஏன்னா இந்த தீட்டுங்கிற விஷயமே கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டும்தான். இப்போ பெண்கள் தீட்டா இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு வரலாம். ஏன்னா எங்களுடைய கோவிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்ற ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவிலுக்கு இந்த விதிகள் பொருந்தும். ஆமா, நீங்க தீட்டு இருக்கிறவங்க போகக்கூடாது தான். இந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற எலுமிச்சம்பழம் 4 நாள் ஆனாலும் வாடாது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் 2வது நாள் வாட ஆரம்பிச்சிடும். இந்த கலசத்தினுடைய தன்மை 12 வருடத்திற்கும் குறையாமல் இருக்கும். இதுக்குள்ள நீங்க எந்த பொருள் வச்சாலும் அது 12 வருஷத்திற்கு ஒரு விதையினுடைய தன்மை குறையாம எதுவுமே குறையாது, எந்த அழிஞ்சு போகாது. மகாமேரு வச்சு மேல அதற்கு மேல பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். என்னுடைய கணிப்பு ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு நீங்க அந்த மண்ணில் கால் வச்சாலே நான் கொடுத்துருக்கிற சக்தி உங்களால நிச்சயமா உணர முடியும். குருஜி, கும்பாபிஷேகம் அப்படின்னா தீர்த்தம் மிகப்பெரிய பிரசித்தம் இல்லையா? நம்மளுடைய கோயில் தீர்த்தம் பத்தி சொல்லுங்களேன். இந்த கோவில் கும்பாபிஷேக விழால 1008 தீர்த்தங்கள் தமிழகத்திலிருந்து மேல நேபாளம் வரைக்குமே நாம எடுத்திருக்கோம். 1008 தீர்த்தங்கள். ஏன்னா முதல் தடவை ஒரு சிலை, புதிதான ஒரு சித்தர் சிலையை பிரதிஷ்டை பண்றோம். அதற்கு 38,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். இன்றைய நிகழ்ச்சியில கேளக்கிய சித்தருடைய பரிபூரண ஆசி பெற்ற குருஜி அசோகா அவர்களை சந்தித்து கும்பாபிஷேகம்னா என்ன, ஏன் கோவில்ல கும்பாபிஷேகங்கள் செய்யறாங்க, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கூடவே தெளிவும் பெறலாம். வாங்க குருஜியை சந்திக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. கேளக்கிய சித்தர் நமோ நமக. குருஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நேர்ல சந்திக்கிறதுல ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்றேன். கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பல கோயில்களில் இந்த சித்திரை மாதத்துல நம்ம அதிக கும்பாபிஷேகங்கள் நடப்பதை நம்ம பார்க்குறோம். அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன? ஏன்னா சில கோயில்களில் கும்பாபிஷேக விழான்னு சொல்றாங்க, சில கோயில்களில் மகா கும்பாபிஷேக விழான்றாங்க, இன்னும் சில கோயில்களில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க. இது மாறுபடுமா? அப்ப நம்ம அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கும் போது அதற்கான அருளும், அதாவது நம்ம கேட்கறது உடனே நடைபெறுறது இல்ல கொஞ்சம் நாட்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குமா? ஓகேம்மா, நன்றி. நம்ம கேளக்கியர் சித்தர்ல இருந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நம்ம போன வருடம் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். அந்த விழாவுக்கு பேர் பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம். நாம கேளக்கியர் சித்தருக்கு நான் வாக்கு கொடுத்திருந்தேன், நான் ஒரு பெரிய கோயில் கட்டுவேன் அப்படின்னு. போன வருடம் ஆனால் நம்ம ஒரு சின்ன கோயில் கட்டியிருந்தோம். அதில் கேளக்கியர் சித்தர் சிலையை நம்ம நிறுவியிருந்தோம், புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். நம்ம கற்கோவில் கட்டலை போன வருடம். அதனால இப்போ ஒரு சிலை வைக்கிறோம், அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கணும். அப்போதான் அந்த உயிரோட்டம் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கும், பக்தர்களுக்கு அருள் கிடைக்கும். அதனால பிராண பிரதிஷ்டை விழா. இதே விழாவை அயோத்தியில ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணாங்க இல்லையா, அவங்களும் பிராண பிரதிஷ்டை விழா அப்படின்னு. பிராணன் அப்படின்னா உயிர் நடத்தும். இப்ப சிலைக்கு உயிர் கொடுத்தல், நான் உயிர் கொடுத்துட்டேன் போன வருடம். இப்போ இந்த வருஷம் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அப்படின்னு. சில பேர் புனர் ஆவர்த்தன மகா கும்பாபிஷேக, சில கோவில்கள் புனர் அமைப்பு பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அப்படிம்பாங்க. அப்படின்னா மறு பணி ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆல்டர் பண்ணி மீண்டும் புதுசா புது பொலிவுடன் கொண்டு வராங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆவர்த்தனா புதுசா நம்ம உருவாக்குறோம், ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு அதை ரீ ஆல்டர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே ஐயாவுக்கு சக்தி கொடுத்துட்டோம். இப்போ அவருக்கு கற்கோவில் கட்டி இப்போதான் அவர் கருவறைக்குள்ள போய் உட்கார்றார். இது வரைக்குமே மற்ற கோவிலுக்கும் சித்தர் நம்மளுடைய கோவிலுக்கும் தீட்டு அப்படிங்கிறது ஒன்றே கிடையாது அப்படின்னா. ஏன்னா இந்த தீட்டுங்கிற விஷயமே கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டும்தான். வெளியில இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களுக்கும் இந்த தீட்டுங்கிறதே பொருந்தாது. ஏன் அந்த தீட்டு என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, அவங்க மந்திரங்கள் ஏன் கருவறைக்குள்ள யாரையுமே அலவுட் பண்றதில்லை, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளையும் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த தெய்வம் அதை பார்த்துருக்க கூடியவர் மட்டும்தான் இருப்பாரே ஒழிய யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கட்டு கலைஞ்சிரும். அவங்க ஒரு சக்தி பிரளயத்தையே அந்த கருவறைக்குள்ள உருவாக்கி வச்சிருக்காங்க. தவறா ஒரு மனிதன் உள்ள என்ட்ரி ஆயிட்டா கூட அந்த மனிதன் மூலியமாக அந்த கோயிலை அவங்க உருவாக்குன அந்த கட்டு களையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த சக்தி குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தீட்டு இருக்கக்கூடிய யாரையும் உள்ள விடுறதில்லை, மாமிசம் அருந்தியவர்களை உள்ள அனுமதிக்கிறது இல்லை, எந்த தவறான இதுவும் உள்ள அனுமதிக்கிறதே இல்லை. அதோடைய சக்தி குறையாம பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த நிலைக்கு அப்படியே கேளக்கியர் சித்தரை நம்ம எடுத்துட்டு போறோம். ஆனால்
எல்லாரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்ல ஒருவேளை அப்படி தீட்டுள்ள ஒருத்தங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அந்த சக்தியை தனியா இழுக்கிறதுக்காகவே கீழே சில பொருட்களை வந்து நாங்க உள்ள வச்சிருக்கோம். தரைக்கு உள்ள ஐயா சிலைக்கு அடியில வச்சிருக்கோம். இது இங்க ஒலிக்கக்கூடிய மந்திரங்களால் எந்த சேதமும் அடையாத மாதிரி பார்த்துருக்கோம். அதாவது சக்தி குறையாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிருக்கேன். அதனால இப்போ பெண்கள் தீட்டா இருந்தாலும் நம்ம கோவிலுக்கு வரலாம். எங்களுடைய கோவில்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மற்ற ஆகம விதிகளுக்கு உட்பட்ட கோவிலுக்கு இந்த விதிகள் பொருந்தும். ஆமா, நீங்க தீட்டு இருக்கிறவங்க போகக்கூடாதுதான். வெளியிருந்தே நமஸ்காரம் பண்றீங்கனாலும் சரி. இப்போதான் ஒரு கோவில் பரிபூர்ணம் அடையுது. இந்த கோயிலை யாரு கட்டுறா, அவர் ராசி, அவர் நட்சத்திரம், அவருடைய வயது, இது எல்லாத்தையும், அவருடைய உயரம் முதற்கொண்டு இது எல்லாத்தையும் பொறுத்து தான் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். இதை யார் பண்றா அப்படின்னா இப்போ அசோகா தான் பண்றாருன்னா எனக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நாள் எல்லாமே குறிச்சிருக்கேன். மே 17 பார்த்தீங்கன்னா ஐயா கொடுத்த நாள் தான். நாங்கள் சித்ரா பௌர்ணமியில தான் பண்ணணும்னு முழு மூச்சு அதுக்கு வேலை செஞ்சோம். அதுக்காக எல்லாமே திட்டமிட்டோம். ஆனால் ஐயாட்ட கேட்கும்போது இல்லை மே 17 ஞாயிற்றுக்கிழமை பண்ணிடலான்னு உத்தரவு வந்தங்காட்டி அந்த டேட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா இது அமாவாசைக்கு அடுத்த நாளில் யாருமே இது பண்ணினதே இல்லை. நாங்களும் ஐயா கிட்ட கேட்டால் இந்த நாள் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படின்னு ஐயா சொன்னாங்காட்டி உத்தரவின் அடிப்படையில் இதை நாம் பண்ணுறோம். மே 17 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம். இந்த அஷ்டபந்தனம் வச்சு இப்போ தான் சிலையவே பரிபூர்ணப்படுத்துகிறோம். மேலே கலசம் வைக்கிறோம். 3 விஷயம் இந்த கோயிலோட கனெக்ட் ஆகும். என்னன்னா, ஒன்று மேலே கலசம், அதற்கு கீழே இருக்கக்கூடிய மூலவ விக்கிரகம், இன்னொன்று கொடிமரம். இந்த 3 ஒன்னோட ஒன்று சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி இந்த சக்தி தான். வெளியே இருந்து வரக்கூடிய சக்தியை கொடிமரம் இழுக்கும், மேலே பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சக்தியை கலசம் ஈர்க்கும். இந்த எல்லாம் ஈர்த்து மூலவருக்கு கொடுக்கும். மூலவருக்கு கருவறைக்குள்ள ஒலிக்கக்கூடிய மந்திரங்கள் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கும். அதனாலதான் ஒரு கோவிலுக்குள்ள நீங்க என்ட்ரான உடனேயுமே நீங்களே புத்துணர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்துணர்ச்சி அந்த கருவறைக்குள்ள இருந்து மட்டும்தான் கிடைக்கும். கருவறையில இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தான் மதிப்புகளுமே அதிகம். நீங்க பாத்தீங்க, அதுவுமே அவங்க ஆகம விதிகளை சொல்லியிருக்காங்க, கூரை மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பக்கமும் கூரை மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சரியான அமைப்பு. பிரமிடை நீங்க பார்த்திருப்பீங்க. பிரமிடுமே கூட இந்த 4 பக்கமும் இப்படி கூரை மாதிரி இருக்கும். இதுக்குள்ள ஒரு பொருள் வைக்கும்போது அந்த பொருள் சீக்கிரத்துல கெட்டு போகாது. இதுதான் பிரமிடோட தத்துவமே. நீ இப்போ வந்து ஒரு ஒரு செம்பு தகடுல இதே மாதிரி கோபுரம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பளத்தை நீங்க வச்சிருங்க. ஒரு சின்ன சைஸ் பிரமிடு வாங்கிக்கோங்க. அந்த பிரமிடுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பளம் வச்சிருங்க, வெளியே ஒரு எலுமிச்சம்பளம் வச்சிருங்க. இந்த பிரமிடுக்குள்ள இருக்கிற எலுமிச்சம்பளம் 4 நாள் ஆனாலும் வாடாது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பளம் 2வது நாள் வாட ஆரம்பிச்சிடும். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ ஒரு கோயில் கோபுரங்கிறது இந்த மாதிரி தான் அமைக்கணும், இத்தனை அடி உயரம் இருக்கணும். இது வந்து யார் இதை ஸ்தாபிக்கிறாரோ அவரை பொறுத்து. நாம எல்லாமே 33 வச்சிருக்கோம். நம்ம கோயில் வந்து சதுரமா கட்டியிருக்கோம். 33 அடி 33 அடி 33 அடி அப்படின்னு எல்லாமே உயரம் 33ஆவே வச்சிருக்கோம். எனக்காக வச்சிருக்கோம். நான் கடகராசி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாடி என்னுடைய அடிப்படையில் வச்சிருக்கேன். நானும் பிரதமை திதியிலேயே பிறந்திருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி அதே பிரதமை திதியிலேயே வச்சிருக்கோம். அருள்வாக்கும் அதே பிரதமை திதிக்கே உங்களுக்கு வந்து இல்லையா? ஏன்னா நீங்க சித்ரா பௌர்ணமி யோசிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, ஒரு முதல் வருடம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் போது ஒரு பௌர்ணமி திதியில செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா வந்து அருள்வாக்கு வந்தது பிரதமை திதியில வந்திருக்கு. நான் அப்பயே யோசிச்ச ஏன் வந்து அருள்வாக்கு அந்த திதியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கதா இருக்கு. நமக்கு தெரியாது, ஆனா ஐயாவுக்கு அது சரி அப்படிங்கறதுனால நம்ம அப்படியே ஏத்துக்கிட்டோம். இப்போ ஆகம விதிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது இப்படிதான் இருக்கணும், இந்த வழியா தான் வெளிச்சம் வரணும், இந்த வழியா தான் காற்று வரணும், இந்த வழியா தான் சப்தம் வெளியே போகணும், சப்தம் உள்ள வரணும், இவ்வளவுதான். இதுதான் வாஸ்து அப்படிங்கிறாங்க. இதுதான் ஆகம விதிகளும். பிரகாரம் இப்படி இருக்கணும், உட்பிரகாரம் இப்படி இருக்கணும், வெளி பிரகாரம் இப்படி இருக்கணும், பக்தர்கள் இந்த வழியா உள்ள வரணும், இந்த வழியா வெளியே போகணும். இதுதான் விதிகள். இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் ஒரு கோவிலுமே கட்டணும். ஐயருமே இந்த பக்கம் மட்டும்தான் நிக்கணும், இந்த பக்கம் நின்றுதான் அபிஷேகம் பண்ணணும். இது எல்லாமே ஆகம விதிகள். இந்த விதிகளுக்கு உட்பட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன தேவைகளுக்காக வரீங்களோ அது உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். கலசத்துலையுமே அந்த காலத்துல வந்து நவதானியங்கள் வச்சிருப்பாங்க, விதைகள் வச்சிருப்பாங்க, வரகு, வேர் வச்சிருப்பாங்க, வெட்டி வேர் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே
இந்த கலசத்தினுடைய தன்மை 12 வருடத்திற்கும் குறையாமல் இருக்கும். இதுக்குள்ள நீங்க எந்த பொருள் வச்சாலும் அது 12 வருஷத்திற்கு ஒரு விதையினுடைய தன்மை குறையாம இருக்கும், எதுவுமே குறையாது, எந்த அழிஞ்சு போகாது. நீங்க மறுபடியும் இதை விதைக்கணும்னா கூட எடுத்து விதைச்சிங்கன்னா கூட அது விளைஞ்சு வந்துடும். இது என்ன மோடில் இருக்கும்னா, கிட்டத்தட்ட மீன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் வற்றுச்சுன்னா கூட அதனுடைய முட்டைகள் கூட வெயில் பட்டு காஞ்சு போகாது, தன்னை தற்காத்து கொள்றதுக்காக ஒரு நிலைக்கு போய் அப்படியே ஆட்டோமேட்டட் மோடு மாதிரி மாறிடும். மீண்டும் அந்த குளத்துல எப்போ தண்ணி வருதோ அப்போ மீன் இந்த முட்டையெல்லாம் பறிச்சு குஞ்சுகள்லாம் வெளியே வந்துடும். இந்த விதைகளுமே அப்படிதான் உறங்கி தான் கொண்டு இருக்குமே ஒழிய அழிந்து போகாது. இந்த கலசம் சக்தியை ஈர்த்து உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு கொடுக்கும். நாங்களுமே இன்னும் 15 மூலப்பொருட்கள், இது எல்லாமே இமயமலையில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பொருட்களை ஐயா சிலைக்கு அடியில் வச்சு மகாமேரு வச்சு மேலே அதற்கு மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். என்னுடைய கணிப்பு ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு நீங்கள் அந்த மண்ணில் கால் வச்சாலே நான் கொடுத்துருக்கிற சக்தி உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆராய்ந்து இல்லையா? ஏன்னா 15 பொருட்கள் நீங்க சொல்லும் போதே தெரியுது. என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்றேன், ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட எந்த கோயில்ல போயிட்டு அந்த கோபுரத்துக்கு கீழே நின்னாலும் ஒரு 2 நிமிடங்கள் நின்னா கூட நம்மளுக்கு மனது அமைதி ஆகிறத நம்மளால உணர முடியும். நீங்க அது 15 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கே என்னால் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நம்மளுடைய கிழக்கே சித்தர் கோயிலை அமைச்சிருக்கீங்க. குருஜி, கும்பாபிஷேகம் அப்படின்னா தீர்த்தம் மிகப்பெரிய பிரசித்தம் இல்லையா? நம்மளுடைய கோயில் தீர்த்தம் பத்தி சொல்லுங்களேன். இந்த கோவில் கும்பாபிஷேக விழால 1008 தீர்த்தங்கள் தமிழகத்திலிருந்து மேல நேபாளம் வரைக்குமே நாம எடுத்திருக்கோம். 1008 தீர்த்தங்கள், 1008 லிட்டர் பன்னீர் அபிஷேகம், 1008 லிட்டர் பால் அபிஷேகம் ஐயாவுக்கு பண்ணி இந்த தீர்த்தங்களை பக்தர்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் இப்போ காசிக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, அயோத்திக்கு போகணும்னு நினச்சிருப்பீங்க, ராமேஸ்வரம் போகணும்னு நினச்சிருப்பீங்க, திருப்பதி போகணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தீர்த்தங்கள் எல்லாமே நானே கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தீர்த்தங்களை ஒன்றாக கலந்து பக்தர்களுக்கு தெளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த எல்லா கோவிலுக்கும் போன ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக பக்தர்களுக்கு கிடைக்கும். எங்கள் கோவிலில் தீர்த்தங்கள் தான் விசேஷமே. நாங்கள் கொடுக்குற தீர்த்தத்தை சும்மா நீங்கள் ஸ்கின் அலர்ஜி இருக்குதுன்னா பூசினீங்கனாலே நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் டிசீஸ் சரியாக இருக்குது. அது எப்படி ஒரு தண்ணி இவ்வளோ வேலையை செய்யும் அப்படின்னா, கோயிலுக்குள்ளே போன தண்ணீர் தான் தீர்த்தமாக மாறி இருக்கு. இங்கே தீர்த்த பொடியும் ஐயாவுடைய மந்திரம் மட்டும்தான் இங்கே இவ்வளோ வேலை செய்யுது, மருந்தாகவே பயன்படுது. கிளைக்கர் சித்தர்னாலே அது பௌர்ணமி தீர்த்தம் தான். நாங்கள் பௌர்ணமி நில ஒளியில் தண்ணி வச்சு அதில் மூலிகைகள் கலந்து இதை தான் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். இதை குடிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமாக ஆட்டிசம் இருந்தாலே அந்த குழந்தைகளே குணமாகிக்கிட்டு இருக்காங்க. மகாசக்தி கேளைக்கர் அப்படின்னாலே பௌர்ணமி, பௌர்ணமி அப்படின்னாலே அது தீர்த்தம், தீர்த்தம்னாலே அது கேளைக்கர் சித்தர் தீர்த்தம் தான். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமுமே 400 லிட்டர் தீர்த்தம் நாங்கள் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வாங்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுமே கிட்டத்தட்ட 5 பாட்டில் 6 பாட்டில் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு நானே வியப்ப பாட்டியிருக்கேன். சார் இதில் ஒன்றே போதும், நீங்கள் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னா, இல்லை குருஜி எனக்கு 5 பாட்டில் வேணும், டெய்லியும் நான் என்னுடைய தொழில் ஸ்தானங்களுக்கு தெளிக்கிறேன் அப்படின்னு. கிளைக்கர் சித்தர்னாலே தீர்த்தம் தான் பயங்கர விசேஷம். இங்கே தீர்த்தம் தான் நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்களோ அதை கிரகிச்சு அதுக்கான சக்தி மண்டலமாகவே இருக்கும். இதை மக்கள் மீது தெளிக்கும் போது இந்த சக்தி அப்படியே கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும். தண்ணீரை தாண்டி இன்னொரு பொருள்னா அதான் எலுமிச்சம்பழம். அதனால தான் எலுமிச்சம்பழத்தை யார் கையிலையும் வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. குரு கிட்ட இருந்து நீங்கள் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் யாரும் கொடுக்கக்கூடாது, வெறும் கையில் யாருக்கும் எலுமிச்சம்பழம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி உப்பு இது எல்லாமே இன்னொருத்தவங்களுடைய எனர்ஜியை கடத்தி கொண்டு வரும், தாமிரம் மாதிரி. அதனால உப்பும் யார் கையிலையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தண்ணியுமே யார் கையிலுமே நீங்கள் வாங்கி குடிக்கக்கூடாது. நீங்கள் அந்த காலத்தில் தண்ணி கையில் குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கூட அவங்க கை படாமல் தான் ஊற்றுவாங்க, குடிக்கிறவங்களும் அப்படி தான் குடிப்பாங்க. தண்ணி வழியாக ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். ஆமாம், இன்றைக்குமே நான் மந்திரம் சொல்லி கொடுத்த நிறையா குழந்தைகளுக்கு காய்ச்சல் குணமாயிருக்கு. இங்கே யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய பேர் ஐயர் விபூதி கொடுப்பாரு, நான் அந்த பக்கம் தனியாக இருந்தால் கூட சமைச்சு நீங்கள் கொடுங்க அப்படிம்பாங்க. நான் ஆரம்ப காலத்தில் நான் நினச்சேன், யார் கொடுத்தா என்ன, விபூதி ஐயாவுடைய விபூதி தானே அப்படின்னு. ஒரு தடவை ஐயாவே சொன்னார், இல்லை நான் உனக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன், நீ அந்த வேலையை செய், இவங்களுக்கு நீ கொடுத்தா தான் சரியாகும் அப்படின்னாரு. பின்காலத்தில் நானே இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதே தீர்த்தத்தை நான் கொடுக்கும்போது அதே வியாதி அவங்களுக்கு சரியாக இருக்குது. 3 முறை இன்னொருத்தங்க கையால் வாங்கினப்போ சரியாகாதது ஒரே ஒரு முறை என் கையால் கொடுத்தப்போ அந்த தீர்த்தத்தினால அந்த வியாதி சரியாக இருக்குது. மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ தான் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நாம் ஒரு ஸ்கூலுக்கு லீவ் விடுறதும், ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு லீவுன்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும்
ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றதுக்கும் ஒரே வார்த்தை தான். பட் உங்ககிட்ட என்ன பவர் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய தன்மை மாறுபடும் அந்த மாதிரி. அதனால கேளக்கியர் சித்தர் இந்த தீர்த்தத்தில் அனைவரும் கலந்துக்கோங்க. 11 மணிக்குள்ளாக தீர்த்தம் அனைவர் மேலும் தெளிக்கப்படும். ஸோ அதற்கான மகா கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கு. என்றைய தினம் நடைபெற இருக்குங்கிறத மறுபடியும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு முறை சொல்லிடுங்க சார். வருகிற மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மகா கும்பாபிஷேக விழா ஆரம்பமாகுது. தமிழகம் எங்கும் உள்ள பக்தர்களும் வரணும். இது இல்லாமல் வெளிநாட்டில் இருந்தும் 10க்கும் மேற்பட்ட நாட்டிலிருந்து பக்தர்கள் வராங்க. போன வருடம் இதே சேனலில் நம்ம அழைப்பு கொடுத்தோம். நம்ம கோவிலுக்கு 38,000 பக்தர்களுக்கும் அதிகமானவர்கள் வந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகவே இருந்துச்சு. ஏன்னா முதல் தடவை ஒரு சிலையை, புதிதான ஒரு சித்தர் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோம். அதற்கு 38,000 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். போன தடவை சித்ரா பௌர்ணமி நாளில் பிரதிஷ்டை பண்ணணும். இந்த முறையும் ஐயா கிட்ட அதே தான் நான் கேட்டேன். ஐயா தான் இந்த டேட் கொடுத்தாரு. அவர் பேச்சுக்கு இங்கே மறு பேச்சே கிடையாது. அதனால் அவர் சொன்னதை நம்ம அப்படியே செஞ்சிட்டோம். அதனால் இந்த முறையும் பக்தர்கள் பட்டாம்பூச்சியை நீங்கள் எல்லாருமே பறந்து வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு நம்ம கோவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் வெள்ளித்திருப்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. விராலிக்காட்டூர் பஸ் ஸ்டாப்பில். கூகுள் மேப்பில் நீங்கள் கேளக்கியர் சித்தர் தேவஸ்தானம் அப்படின்னு போட்டிங்கனாலும் லொக்கேஷன் வரும். அதை ஃபாலோ பண்ணி வாருங்க. அவசியம் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும். சித்தரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நிச்சயமா குருஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. கும்பாபிஷேக விழாவுடைய தாற்பயங்கள் என்ன, நம்மளுடைய கேளக்கிய சித்தர் கும்பாபிஷேகம் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் கேளக்கிய சித்தருடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது விருப்பமாக இருந்ததுன்னா ஐயா சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மே 17ஆம் தேதி மறக்காம கும்பாபிஷேக விழாவில் கலந்துக்கோங்க. கும்பாபிஷேக விழாவுக்கான அழைப்பிதழை நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. கால் பண்ணுறதுக்கான நம்பரும் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக போகலாம். இல்லை கூகுள் மேப்பில் நீங்கள் கேளக்கிய சித்தர் மடம் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரூட் கொடுத்துரும். ஸோ நேரில் போகிறவங்க, ஒரு உங்களுடைய ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்க நீங்கள் கூகுள் மேப் போட்டு போய்க்கலாம். இல்லைனா சேலம் போயிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி நான் அனுப்பக்கூடிய இன்விடேஷன், அதாவது அட்டாச் பண்ணுறேன் நான் இதில் இன்விடேஷனை, நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் கொடுத்துருக்குற நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கனாலே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இல்லைனா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே கேளக்கிய சித்தருடைய மடம் இருக்குது. நீங்கள் அங்கே இறங்கி யாரை கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. கவலைப்பட வேண்டாம். சித்தரை பார்க்கணும் நீங்கள் நினச்சா மட்டும் போதும், அவர் அழைச்சிக்கிட்டு போயிடுவார் உங்களை. அது மட்டும்தான் வேணும். ஐயா சொன்ன மாதிரி பட்டாம்பூச்சியாக பறந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னா அதற்கு காரணம் அதுதான். நீங்கள் சித்தரை பார்க்கணும்னு மனசார நினச்சிடுங்க. கேளக்கிய சித்தர் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான மற்ற வேலைகள் வழிகள் என்னங்கிறத அவரே சொல்லி கொடுத்துருவாரு. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப அழகாக கும்பாபிஷேக விழா பற்றியும் நம்மளுடைய கேளக்கிய சித்தர் கோயிலில் நடைபெற இருக்கக்கூடிய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பற்றியும் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி குருஜி. கேளக்கிய சித்தராய நமோ நமः. ரொம்ப நன்றி.